மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது பாடம் எண் 2 சொல்லாதே சொல்லாதே. பார்க்கலாமா? வாருங்கள் பார்க்கலாம். பாருங்க, ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் என்ன பண்ண நம்ம பாடி பழகணும். பாடலாமா? நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருந்ததென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. பாருங்க, ஃபர்ஸ்ட் நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. ஏன்னா ஒரு பறவை அப்படின்னா என்ன பண்ணாது, வானத்துல பறக்கும். அது எவ்வளவு தூரம் பறக்கும் நம்மள யாராலையும் என்ன பண்ண முடியாது, கரெக்டா சொல்ல முடியாது. அப்ப பறவையோட தன்மை என்ன அப்படின்னா பறக்கிற தன்மை, அதாவது பறக்க முடியாது. நம்ம என்ன பண்ண யாரும் சொல்ல முடியாது. அடுத்தது பாருங்க, அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. காடுனா எப்படி இருக்கும், இருட்டாதான் இருக்கும். அதுல நம்ம மனிதர்கள் நாம போக பயப்படலாம், ஆனா மிருகங்கள் போக பயப்படுமா? கிடையாது. ஏன்னா அதோடைய இடமே வாழ்விடமே என்னது அப்படின்னா அந்த காடு தான். அப்போ அது கரடிட்ட போய் காடு இருட்டா இருக்கு நீ போவா யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கரடிக்கு இருட்டுனா அது பெரிய பயமே கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. அதாவது கடல் இருந்தா கண்டிப்பா மீன் இருக்கும். அதாவது மீன் கடல்லையும் இருக்கும், குளத்துலயும் இருக்கு, ஏரியில் எல்லாத்துலயும் மீன் இருக்கும். ஏன்னா மீனுக்கு தண்ணிலாம் அதால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அப்ப கடலுடைய ஆழம் எவ்வளவு இருந்தாலும் சரி அங்க என்ன பண்ணும், மீன் போகும். நம்மளால என்ன பண்ண முடியாது, தண்ணிக்குள்ள ஆழமா போக முடியாது. அப்ப மீனுக்கு கடல்ல ஆழமா போறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மீன்ட்டு கடல் ஆழம்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் என்ன பண்ண அந்த குழந்தைகள் சொல்றாங்க பாருங்க, அங்க விளையாடுறாங்க பாருங்க குழந்தைகள்லாம். அவங்க சொல்றாங்கன்னா, கற்பது எது கடினம்னு எங்களிடம் சொல்லாது, எங்களிடம் சொல்லாது. அது என்னன்னா கற்க என்னது, நம்ம கல்வி பயில்றது என்ன பண்ணுது, நம்ம படிக்கிறது கஷ்டம்னு எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. அது மிகவும் மிகவும் எளிமையானது. ஏன்னா கல்விங்கிறது என்னது, நம்ம எல்லா பாடங்களையும் என்ன பண்றோம், மிகவும் எளிமையா தான் கற்கிறோம். அப்போ அது கஷ்டம் கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க குழந்தைகளை சொல்றாங்க. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருந்தது என்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. சரிங்களா? அடுத்து பக்கம் எண் 19 பயிற்சி பாருங்க. சொல்லி பழகுக. என்ன பண்ண நம்ம சொல்லி பழகணும். அங்க என்னது கடின சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ண நம்ம எழுத்து கூட்டி வாசித்து நம்ம சொல்லி பழகணும். சரிங்களா? இப்போ மிஸ் அதனுடைய உச்சரிப்பு நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணணும், வீட்டுல எழுத்து கூட்டி வாசிச்சு பழகணும். சரிங்களா? சரி. தூரம் என்று, தூரம் என்று. ஆழமென்று, ஆழமென்று. இருண்டதென்று, இருண்டதென்று. கடினமென்று, கடினமென்று. கற்பதெதுவும், கற்பதெதுவும். பறவையிடம், பறவையிடம். கரடியிடம், கரடியிடம். மீன்களிடம், மீன்களிடம். எங்களிடம், எங்களிடம். அடுத்து பாருங்க, படித்தும் எழுதியும் பழகு. என்ன பண்ணணும், படிச்சு என்ன பண்ணணும், எழுதி பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, பறவை, பறவை. கரடி, கரடி. மீன்கள், மீன்கள். இருட்டு, இருட்டு. ஆழம், ஆழம். கடினம், கடினம். தூரம், தூரம். நீலவானம், நீலவானம்.
அடர்ந்த காடு, அடர்ந்த காடு. பெரிய கடல், பெரிய கடல். அடுத்ததா பாருங்க, பொறுத்துக. யாருக்கு எது கடினம் இல்லை. அதாவது இந்த பாடல நீங்க நல்லா பாடியிருந்தா உங்களுக்கு வந்து இந்த பொறுத்துக்கு வந்து மிகவும் எளிமையாக இருக்கும். பாருங்க, இங்கிட்டு வந்து பறவை, கரடி, மீன், குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. அங்கிட்டு அந்த சைடு பாருங்க, அந்த பக்கம் யார் யாருக்கு எது கடினம் இல்லைங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும், கரெக்டா பொருத்தணும். அங்கிட்டு பாருங்க, காட்டின் இருட்டு, கற்றுக்கொள்ளுதல், வானத்தின் தொலைவு, கடலின் ஆழம். முதலாவதாக பறவை. பறவைக்கு வந்து எது வந்து கடினம் கிடையாது. வெரி குட், வானத்தின் தொலைவு. சரிங்களா? அடுத்து பாருங்க, கரடி. கரடிக்கு வந்து எது வந்து கஷ்டம் இல்ல. வெரி குட், காட்டின் இருட்டு. மூன்றாவதா பாருங்க, மீன். மீனுக்கு என்ன வரணும். சூப்பர், கடலின் ஆழம். நான்காவதா பாருங்க, குழந்தைகள். நமக்கு வந்து எது கஷ்டம் இல்ல. வெரி குட், நமக்கு என்னது, படிக்கிறது வந்து கஷ்டம் கிடையாது. அப்ப என்னது, குழந்தைகளுக்கு என்ன வரும், கற்றுக்கொள்ளுதல். சரிங்களா? பாருங்க, கீழே பாருங்க, பேசும் வாங்க. இப்பாடலில் உங்களுக்கு பிடித்ததை பற்றி கலந்துரையாடுக. நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ஸ்கூல்ல வந்து எல்லாரும் ஒன்னா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், அந்த பாடல என்னென்ன உனக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், கேட்டு நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இப்ப ஸ்கூல் வந்து இருக்காது. அதனால உனக்கு பிடிச்ச வந்து நீங்களே வந்து உங்க அம்மா அப்பாட்ட இதுல இருக்கிறது வந்து சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து பக்கம் எண் 20. எனக்கு எது கடினம் இல்லை. வரைக. அந்த வந்து கை மாதிரி கொடுத்துருக்காங்க, அது மாதிரி என்ன பண்ண வரையணும். அல்ல அப்படி தெரியல அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்க டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, ஒரு குரங்கு படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எது வந்து கடினம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், வானில் பறப்பேன். குரங்கு வானில பறக்குமா, கிடையாது. அடுத்து பாருங்க, குழி பறிப்பேன். குரங்கு குழி பறிக்குமா, கிடையாது. அடுத்து பாருங்க, மரம் ஏறுவேன். குரங்கு வந்து என்ன பண்ணும், நன்றாகவே வந்து மரம் ஏறும். அப்ப என்ன பண்ண, மரம் ஏறுவேங்கிறத டிக் பண்ணிக்கங்க, இல்லைன்னா டாட் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, மயில் கொடுத்துருக்காங்க. நன்றாக பேசுவேன். மயில் பேசுமா, கிடையாது. நீரில் நீந்துவேன். மயில் நீர்ல நீந்துமா, கிடையாது. அடுத்ததாக பாருங்க, நடனம் ஆடுவேன். மயில் என்ன பண்ணும், நல்லா அழகாவே என்ன பண்ணும், நடனம் ஆடும். அப்ப நடனம் ஆடுங்க என்ன பண்ண, நம்ம டிக் பண்ணிக்கணும். அடுத்ததாக நத்தை கொடுத்துருக்காங்க. பாருங்க, வேகமாக ஓடுவேன். நத்தை வேகமாக ஓடுமா, கிடையாது. ஓட்டை சுமப்பேன். நத்தை என்ன பண்ணும், ஓட்டை தான் வந்து என்ன பண்ணும், ஓட்டை வந்து எப்பவுமே வந்து சுமந்துக்கிட்டு தான் போகும். அப்போ என்னது, ஓட்டை சுமப்புங்கிறத வந்து டிக் பண்ணிக்கணும். பாடல் பாடுவேன் வந்து பாடல் வந்து பாடாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு நாய் படம் கொடுத்துருக்காங்க. மோப்பம் பிடிப்பேன். நாய் வந்து என்ன பண்ணும், மோப்பம் பிடிக்கப்ப என்ன மோப்பம் பிடிப்பேங்கிறத என்னது, சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க. மரம் ஏறுவேன், பாரம் சுமப்பேன், ரெண்டுமே வந்து கிடையாது. சரிங்களா? ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக. என்ன பண்ண, ஒத்த ஓசைல்னா இப்ப கரடியிடம்னா கரடியிடம் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா அது அதே மாதிரி ஓசையில என்ன மாதிரி வார்த்தைகள் வருதோ அதை என்ன பண்ண, நம்ம எடுத்து எழுதணும். பாருங்க, கரடியிடம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கு நம்ம ரெண்டு வார்த்தைகள் வந்து எடுத்து எழுத போறோம். ஒண்ணு பறவையிடம், அடுத்ததாக மீன்களிடம். என்ன பண்ணோம், நீங்க அவங்கள ரைட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்த பாக்ஸ்ல பாருங்க, தூரம் என்று. இப்ப இதே மாதிரி ஓசையில முடியக்கூடிய வார்த்தைகள் என்ன பண்ண, நம்ம எடுத்து எழுதணும். அதுக்கு பாருங்க, மிஸ் எழுதியிருக்கேன், ஆழம் என்று, கடினம் என்று. என்ன பண்ண, நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய புக்ல வந்து எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, முதல் எழுத்தை மாற்றி எழுதுக. என்ன பண்ணும், அங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஆடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து முதல் எழுத்தை மாற்றி எழுதுகன்னா இதுல முதலாவது இருக்கக்கூடிய எழுத்து என்னது, ஆ. இந்த எழுத்தை பண்ண நம்ம மாற்றி நம்ம வேற வார்த்தையில் என்ன பண்ண நம்ம உருவாக்கணும். சரிங்களா? வேற சொற்கள் என்ன பண்ண நம்ம உருவாக்கணும். பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஆடு அப்படிங்கிறது வந்து அந்த முதல் எழுத்தை மாற்றி ரெண்டு பாக்ஸ் எழுதிருக்காங்க. பாடு, காடு எழுதிருக்காங்களா? நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி கொடுத்துக்கலாம் என்ன பண்ணோம், மாற்றி எழுதணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, வாள். வாள்ல இந்த முதல் எழுத்தான வாவை எடுத்துட்டு அடுத்ததுல கால், பால். சரிங்களா? அடுத்து படை. முதல் எழுத்து பாவை எடுத்துட்டு கடை, வடை. அடுத்ததாக கல். முதல் எழுத்து காவை எடுத்துட்டு பல், கால். சரிங்களா? அடுத்ததாக பலமுறை சொல்லி பழகுக. ஒரு 3 பாக்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க, வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ண, நம்ம சொல்லி சொல்லி பழகணும். சரிங்களா? முதலாவது இதில் பாருங்க, சறுக்கு மரத்தில் சறுக்கலாம்,
வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். அடுத்ததாக காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. நல்லா பாருங்க. உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. சரிங்களா? சரிங்கப்பா. இதோட உங்களுக்கு பாடம் எண் 2 சொல்லாதவுடைய பயிற்சிகள் எல்லாம் முடிவடைந்தது. இப்போ இதனுடைய என்ன பண்ணுறது வினாக்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ஆஃப் நோட்டில் என்ன எழுதணுங்கிறத வந்து மிஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் சென்ட் பண்ணுவேன். அதை என்ன பண்ணுவீங்க, மறக்காமல் உங்கள் கிளாஸ் ஆஃப் நோட்டில் என்ன பண்ணணும், எழுதி மிஸ்ஸுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். சரிங்களா? சரிப்பா. நன்றி மாணவர்களே. நன்றி. வணக்கம்.